ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு சம்பவம் தான். என்னென்னா, இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அரோராவுக்கு ஒரு நியாயம், விஜே பார்வதிக்கு ஒரு நியாயம், கன்னிக்கு ஒரு நியாயம், விஜே பார்வதிக்கு ஒரு நியாயம், எல்லா பெண்களுக்கும் ஒரு நியாயம், விஜே பார்வதிக்கு ஒரு நியாயம். இது தொடர்ச்சி நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, அந்த லெட்ரு மேட்ரு வந்திருக்கும். அது ஒரு பெரிய பூதாகரமாக வெடிக்குது. அவங்கள வந்துட்டு அவங்களோட கேரக்டரை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை வந்து பிரின்சிபல் கிட்ட போய் சொல்கிறாங்க, தனியாக வாங்க சார் பேசலாம் அப்படின்னு. பிரின்சிபல் என்ன பண்ணணும், சரி வாங்கன்னு சொல்லணும். கூடயே வந்து தமிழாசிரியர் கூப்பிட்டு வராங்க. தமிழாசிரியரை கூப்பிட்டு வந்து அவங்க மட்டும் இதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக பேச போகிறாங்க. அவங்க ஏற்கனவே வந்து விஜய் பார்வதி மேலே காண்டாக இருக்கிறவங்க. கூட யார் வரா, எஃப்ஜே வராரு. சுத்தம் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஏற்கனவே வந்து தர்மலிங்கம் வேறு வந்துட்டு திரும்ப திரும்ப அதை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு காண்டா வர ஒரு ஆள். இவங்க 3 பேர் உட்கார வச்சு இப்போ படிங்களாம். எதுக்கு உங்களை வந்து தனியாக கூப்பிட சொன்னாங்க அவங்க? இதே இது வந்துட்டு வேறு யாருக்குன்னா இந்த மாதிரி வந்துட்டு இன்வெஸ்டிகேட், அதுவும் வந்துட்டு அவர் பண்ணுற விஷயங்களை பாருங்களேன். தமிழ் மனம் படிங்க. அவங்க ஃபஸ்ட்டு அந்த ஒரு லெட்டராக படிக்கிறாங்க. குட்டிவாளன் கையை உடைத்து அவங்க காயப்படுத்தி, ஏம்பா உன் கையை அவங்க காயப்படுத்துகிறாங்களா? இல்லை சார், அது முடிஞ்சிச்சு. அடுத்தது ஐயா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இங்கே வந்து அதையே அவங்க சொல்கிறாங்க. அவங்க பண்ணாத ஒரு விஷயத்த அவங்க பண்ணதான் வந்து சித்தரித்து பேசியிருக்காங்க. அதை தானே அவங்க சொல்கிறாங்க. சரி, அதை கூட விடுங்க. தன்வசப்படுத்தின்னு சொல்லியிருக்காங்களே, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மேடம் தமிழாசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, கனி தன்வசம்னா அவங்கக்கிட்ட வச்சுக்கிறலாம், அவங்களுக்காக வேலை செய்ய கூப்பிட்றாங்க, பக்கத்தில் வச்சுக்கிறது. இதில் என்ன இருக்குன்னு? இப்போ வந்துட்டு உங்கள் கணவரை நான் வசப்படுத்திக்கிட்டேன், வசியம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்கள் கணவர் என் பக்கத்தில் நிற்கிறான்னு அர்த்தம். ஒரு பொண்ணு வந்துட்டு இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்களுடைய ஹஸ்பண்டை வந்துட்டு உங்கள் கணவரை நான் வந்து என் வசப்படுத்திக்கிட்டேன்னு சொன்னால் இவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏங்க நான் கூட நிற்க வைக்கிறதுக்கு எங்கே சொன்னேன்னு சொன்னால் அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. அதாவது வார்த்தை பிரயோகத்தை எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இவங்களுக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரி இதே இது இந்த இடத்துல அரோராவாக இருந்தது வச்சுக்கோங்க, இந்த யாரும் பொங்கியிருப்பாங்க. பொங்கி அது யார் சொட்டு மோப்பம் பிடிச்சி அப்படியே மோப்பம் பிடிக்கிறது, இவங்க தான் அப்படின்னு சொல்லி யாரும் இது ஒரு தீர்வே வந்திருக்கும். இது விஜே பார்வதியாக இருக்கிறதுனால கில்லுக்கிற மாதிரி அவங்கள வந்து சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது. இப்போ இதுவும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இவங்க வந்து இவ்வளோ அழகாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் விஜய் சேதுபதியும் வந்துட்டு அங்கே பண்ண போகிறாரு. ஏங்க இந்த லெட்டரில் என்னங்க தப்பு இருக்குது? உங்கள் கேரக்டர் தானே அவங்க கிண்டல் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு கிண்டல் பண்ணலன்னு சொல்ல போகிறாரு. அதுதான் நம்மளுக்கு நல்லா தெரியுது. இது வந்து ஏன்னா போகிற போக்கு பார்த்தா அப்படி தான் இருக்குது. இதில் வேறு வந்து தர்மலிங்கம் அமித் வேறு டென்ஷன் ஆகிட்டார், சண்டை போட ஆரம்பிச்சார். ஏங்க அது ஆமாங்க தப்பாக தான் இருக்குது, இது ஏங்க திரும்ப திரும்ப சொல்கிறீங்களா? ஏங்க பாதிக்கப்பட்டது தன்வசப்படுத்துனதுன்னு சொன்னது இவங்கள. நீங்கள் உங்களை வந்துட்டு இதே வந்து அமித்தை வந்துட்டு இவங்க வந்து விஜே பார்வதி வந்து அவங்க பக்கம் வசப்படுத்திட்டார் சொன்னால் அவர் கோவம் வரும். அவர் சொல்லவே இல்லையே. அந்த லெட்டரை வந்துட்டு விஜே பார்வதி இவங்களை வசப்படுத்தியிருக்க மாதிரி போட்டதுனால அப்போ அவங்களுக்கு கோவம் தானே வரும். இந்த ஒரு பேசிக் கூட தெரியாமல் அங்கே வந்துட்டு இந்த விஜே பார்வதியை வச்சு செஞ்சிட்ருக்காங்க இந்த பிக் பாஸ் சீசன் 9 நடக்கிற கொடுமைகள். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.